அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. என்னுடைய பேர் உமர். அல்ஹம்துலில்லாஹ் இஸ்லாத்துக்கு 5 வருடங்கள் ஆகுது. இஸ்லாத்துக்கு வரதுக்கு முன்னாடி என்னுடைய பேர் சந்திரமௌலி. இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, நம்மளுக்கு பிடிக்காத, நம்ம பயப்படுற சில உயிரினங்கள், பட் ஆனால் அது இல்லைன்னா நம்மளால் வாழவே முடியாதுன்ற மாதிரி சில உயிரினங்கள் இருக்குது. அதை நம்ம நினச்சி கூட பார்த்துருக்க மாட்டோம். அந்த மாதிரி உயிரினங்கள் தான் சிலதை நம்ம பார்ப்போம். ஸோ நான் அதில் முதல் பாகத்தில் சிலது சொல்கிறேன், அதுக்கப்புறம் இறைவன் நாடினால் இன்னொரு பாகத்தில் சொல்கிறேன். ஸோ நம்ம திடீர்னு இப்போ ஒரு கொஷின்லேருந்து ஆரம்பிக்கிறேன். நம்ம வீடு பக்கத்துலேயோ இல்லை வீட்டு மாடிலையோ ஒரு நிறைய வௌவால் பறக்கிறத பார்த்தோம். முதல்ல நம்ம என்ன நினைப்போம்? வௌவால்கள்லாம் பறக்குது பார்த்தோன்னே நம்ம ஆக்சுவலி ரொம்ப பயப்படுவோம், கரெக்டுங்களா? ஏன்னா வௌவால்னால் வளர்க்குற பிராணியோ இல்லை சாதுவான பிராணியோ இல்லை, நம்மளுக்கு பார்த்தாலே தெரியும். முதல்ல நம்மளுக்கு வர்றது பயம்தான். ரெண்டாவது அதை எப்படி துரத்துறது, பக்கத்தில் என்ன குச்சி இருக்கா, கல் இருக்கா, என்ன இருக்கான்னு அதை தான் ஃபஸ்ட்டு தேடுவோம். அது பார்க்கவுமே ரொம்ப பயமா அருவருப்பா அந்த மாதிரிலாம் இருக்கும். பட் அது என்னெல்லாம் நம்மளுக்கு பண்ணுதுன்னு தெரிஞ்சதுன்னா நம்ம மைண்டில் நம்மளுக்கு மாறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி தான் இப்போ நம்ம ஸ்பைடர் நிறைய இடத்துல இருக்கோம், நம்ம பார்த்தாலே சில பேர் பயப்பட மாட்டாங்க, சில பேர் அது இருக்கவே கூடாது, எப்படியாச்சும் அடிச்சு தூக்கி போட்டுருன்னு பார்ப்பாங்க. ஸோ சில பேர் கிட்டேயே நெருங்க மாட்டாங்க. அந்த மாதிரி ஏராளமானது. அதுக்கப்புறம் நம்ம விடிய காலையில் பார்த்தோம்னா, இப்போ நம்ம இப்போ இந்த மாதிரி ரூம்குள்ளெல்லாம் ஃபேன்லாம் போட்டுட்டு இருக்கும்போது சவுண்டு கேட்காது. இதே கொஞ்சம் ஓப்பன் ஸ்பேஸாக இருக்கும்போது இந்த காக்கா காலானா கத்த ஆரம்பிச்சிடும், தூக்கமே போயிடும். ஸோ அது ஏன் அப்படி பண்ணுதுன்னு சொல்லி எதுக்கு எடுத்தாலும் நம்மளுக்கு அந்த மாதிரி உயிரினங்கள்லாம் பார்த்தா செம்ம வெறுப்பாக வரும். ஏன் தான் இந்த இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் நம்மளுக்கு தோணும். ஸோ இந்த நம்மளை துன்புறுத்துற இந்த மாதிரி ஒரு விலங்குகள் நம்ம உயிரை காப்பாத்துது, நம்ம இந்த உலகத்துல வாழ்றதுக்கு அது நம்மளை விட அது ரொம்ப முக்கியமானதுன்னு சொன்னா நம்மளுக்கு எப்படி இருக்கும்? இந்த மாதிரி ஒருத்தவங்க சொல்றாங்கன்னா, எப்படி அதெல்லாம் வாய்ப்பே இல்லை, கொசு நம்மளை ரொம்ப தொந்தரவு பண்ணுது, அதனால நிறைய பேர் உயிரை இழக்கிறாங்க, அது எப்படி என்னை காப்பாற்றும், உயிரை தானே கொள்ளுது அப்படின்னு நினைப்போம். ஸோ அதை பற்றி தெளிவாக பார்ப்போம். ஒரு குர்ஆன் வசனத்தோட ஆரம்பிக்கிறேன். இறைவன் 2வது அத்தியாயம் 26வது வசனத்தில் என்ன சொல்கிறான்னா, நிச்சயமாக இறைவன், அல்லாஹ்னா இறைவன் அர்த்தம், நிச்சயமாக அல்லாஹ் ஒரு கொசுவையோ அதை விட சிறியதையோ உவமையாக கூறுவதில் வெக்கப்பட மாட்டான். இது ஆக்சுவலி ஒரு நார்மல் ஸ்டேட்மெண்ட்டாக தான் தெரியும். ஆக்சுவலி இதோட மீனிங் என்னன்னா, இறைவன் ஒரு கொசுவை ஒரு எக்ஸாம்பிளாக சொல்கிறாங்க தான் இந்த மீனிங். ஏன் கொசுவை எக்ஸாம்பிளாக சொல்லணும்? ஸோ அதை பற்றி நம்ம இப்போ இன்ஷா அல்லாஹ் இறைவன் நாடினால் பார்ப்போம். முதல்ல நம்ம வௌவால் பற்றி பார்ப்போம். நான் முதல்ல கேட்ட கேள்வி இப்போ நம்ம நைட்டில் நம்ம வீட்டுக்கு மாடியிலையோ வீட்டு மாடியிலையோ இல்லை தெருவிலையோ ஒரு வௌவாலை திடீர்னு பார்த்தோம்னா நம்மளுக்கு வர்றது பயமும், அதுக்கப்புறம் இது எப்படி அதை துரத்துறது, நம்ம எப்படி சேஃபாக அதுக்கிட்ட இருந்து பாதுகாக்கிறது தான், நம்ம தப்பிச்சுக்கிறது தான் பார்ப்போம். ஆனால் இந்த வௌவால் என்னென்னலாம் பண்ணுதுன்னா, நம்ம ஆக்சுவலி இப்போ 2020 மறக்க முடியாத ஒரு நிகழ்வு நினச்சி கொரோனா வந்துச்சு, கரெக்டுங்களா? அந்த கொரோனாவோட ஆரம்ப புள்ளி வௌவால்னு தான் சொல்றாங்க. அப்ப பல லட்சம் மக்கள் இறந்திருக்காங்க இந்த வௌவால் வகையினால. அப்ப எப்படி அதை இது பார்த்தாலே நம்மளுக்கு நிறைய கஷ்டமா தோணும். நம்ம ஃபேமிலியில யாராச்சும் நிறைய பேர் அஃபெக்ட் ஆயிருப்பாங்க. பட் ஸ்டில் இது என்ன பண்ணுதுன்னா, இந்த பாலினேஷன் சொல்லுவாங்க. எப்படின்னா, இந்த செடிகள் மரங்கள்லாம் வளர்றதுக்கு அந்த செடி ஒரு முட்டுல இருந்து சில மகரந்தத்துல எடுத்து மற்ற இதெல்லாம் ஸ்ப்ரெட் பண்ணும் போது தான் அந்த மற்ற செடிகள்லாம் வளருமே, அதுதான் பாலினேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மேங்கோ, பனானா, இந்த கொய்யாப்பழம், இந்த பேர்ச்சம்பழம், முந்திரி மரத்திலிருந்து எல்லாமே இந்த பேட்ஸோட பங்கு ரொம்ப அதிகமா இருக்கு அந்த மாதிரி வளர்றதுக்கலாம். அதாவது 500 வகையான பிளான்ஸ் வளர்றதுக்கான முக்கிய காரணமே இந்த பேட்ஸ் தான் அப்படின்னு சொல்றாங்க. அந்த 500 வகையில நம்ம டெய்லியும் சாப்பிட்ற நிறைய கனிகள், நம்ம சொல்ற மாதிரி மாம்பழம், வாழைப்பழம், இதெல்லாம் முக்கிய பங்கு இது விதிக்குது அப்படின்றாங்க. இது மட்டும் கிடையாது, நம்ம நைட்ல நிறைய கொசு இருக்கும், கரெக்டுங்களா? இதே ரோட்ல ஏதாச்சும் ஒரு லைட் இருந்துச்சுன்னா அந்த இடத்துல ஃபுல்லா கொசு இருக்கும். ஒரு கொசு ஒரு ஆர்மியே படை மாதிரி இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இதெல்லாம் என்ன பண்ணுதுன்னா, ஒவ்வொரு வௌவாலுமே 1 மணி நேரத்துக்கு 1000 to 1200 கொசுக்கள் இது உணவா உட்கொள்ளுது அப்படின்றாங்க.
கண்டுபிடிச்சிருக்காங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? இது வந்து கொசுக்களை வந்து உணவா இருக்கும்போது நம்மளுக்கு ஆக்சுவலி பாதுகாப்பு. பேட்டுக்கிட்ட இருந்து பாதுகாப்பு வருதோ இல்லையோ, கொசுகள்கிட்ட இருந்து நம்மளுக்கு பாதுகாப்பு வரும். ஸோ எந்த ஒரு இடத்துல வந்து மரங்கள் அதிகமா இருக்கோ, அந்த வௌவால் அதிகமா இருக்கோ, அங்க மற்ற இடம் கம்பேர் பண்ணும்போது கொசுக்கள் கம்மியா தான் இருக்கும். ஏன்னா 1 மணி நேரத்துக்கு இது 1000 கொசுக்கள் சாப்பிடுது. அப்ப இதோட ஃபேமிலி மொத்தமா போயிட்டு டின்னர் சாப்பிட்டு வருதுன்னா அவ்வளவுதான், மொத்த கொசும் காலி ஆயிரும். ஸோ அந்த மாதிரி ஒரு கொசுக்களை ஒழிக்கிறதுக்கு ஒரு நல்ல ஒரு பெஸ்டா ஒரு இது இருக்கு அப்படின்றாங்க. யுனைடெட் ஸ்டேட்ஸ்ல என்ன சொல்றாங்கன்னா $3.7 பில்லியன், அதாவது அவ்வளோ கொசுக்களை அழிக்கிறதுக்கு ஒரு செலவு ஆகுதுன்னு சொல்றாங்க. ஓகேங்களா? ஸோ $3.7 பில்லியன் செலவு ஒரு, அதாவது நாங்களே அது கவர்மெண்ட்டே அதை அழிக்கணும்னா கவர்மெண்ட்டுக்கு தேவையான காசு வந்து $3.7 பில்லியன் தேவைன்றாங்க. அதை வந்து ஃப்ரீயா வந்து இந்த பேட்ஸ் பண்ணுது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இறைவன் திருக்குரான்ல இன்னொரு வசனம் 67வது அத்தியாயம் 3வது வசனத்துல, அர்-ரஹ்மானின் படைப்பில் எந்த ஒரு குறையையும் நீ காண மாட்டாய், மீண்டும் பார் ஏதாவது பிழை காண்கிறாயா. ஸோ எதுனா இந்த பேட்டோட கிரியேஷன் வந்து அவ்வளோ பெர்ஃபெக்டா இருக்கு. டைரக்டா வந்து பேட்ஸ் வந்து மனிதர்கள் தீண்டாத வரைக்கும் அதை தொந்தரவு பண்ணாது, கட்டுங்களா? ஆனா ஒரு நம்ம பார்க்கவே கொஞ்சம் பயங்கரமா இருக்கிற ஒரு உயிரினம் வந்து நம்ம மறைமுகமா வந்து இது எவ்வளவு ஹெல்ப் பண்ணுது. ஸோ அடுத்தது வந்து இந்த கழுகுகள்லயே ஒரு வகையான கழுகுகள், இந்த பிணந்தின்னி கழுகுகள் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கிலீஷ்ல வல்ச்சர் அப்படின்னு சொல்லுவாங்க. நார்மல் கழுகை விட இது ரொம்ப கொடூரமானது, ஆக்ரோஷமானது. ஏன்னா நார்மல் கழுகு வந்து உங்களுக்கு இந்த அளவுக்கு உங்களுக்கு கொடூரமா அதாவது அந்த இது வேட்டையாடுறது அப்பெல்லாம் அதுக்கு வேணாது. பட் இது இங்கெல்லாம் வந்து கம்மி தான். பட் ஆனால் இந்த டெசர்ட் ரீஜியன்ஸ்லாம் இருக்கும்போது இதெல்லாம் அடிக்கடி நீங்க மேலே பார்த்தீங்கனாலே 4-5 பறக்கும். இது வந்து அவ்வளோ ஒரு பயப்படக்கூடிய ஒரு கிரியேச்சர். மற்ற நாடுகளில், உலகத்துக்கு மற்ற நாடுகளில் பயப்படக்கூடியது ஒன்று. பட் இது மட்டும் இல்லை அப்படின்னு என்ன சொல்றாங்கன்னா, இந்த உயிரினங்கள்லாம் இறக்குது பாத்தீங்களா, அந்த இறந்த உடனே அதை யாரும் கிளீன் பண்ண மாட்டாங்க, கரெக்டுங்களா? ஏன்னா டெசர்ட்ல அவ்வளோ பெரிய இடத்துல வந்து மனிதர்கள் போக முடியாத நிறைய இடம் இருக்கு. அதாவது அடிக்கடி போக முடியாத இடம். அந்த இடத்துல இந்த ஒரு பிராணியோ இல்லை ஏதோ ஒரு விலங்கோ இறக்கும் போது அதோட உடல் அந்த ரிமைன்ஸ்லாம் இருக்கும்ல, அதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப நாளா அது வந்து பாக்டீரியா ரொம்ப, அதாவது உயிருக்கே ஆபத்து வரக்கூடிய கிருமிகள்லாம் அதில் உண்டாகும். இந்த பறவை தான் என்ன பண்ணும்னா, இந்த கழுகு தான் என்ன பண்ணும்னா, அதை வந்து நம்மளுக்காக மற்ற எதுக்கும் ஸ்ப்ரெட் ஆகாம இருக்கிறதுக்காக அந்த ஃபிளஷ் எல்லாம், அந்த சதையெல்லாம் வந்து இதை சாப்பிட்டுட்டு நம்மளுக்கு மற்ற உயிரினங்கள்ல இருந்து காப்பாத்துதுன்னு சொல்றாங்க. எதனால்னா இதுக்கு வந்து ஒரு ஸ்பெஷல் ஒரு எபிலிட்டி இருக்கு. இப்ப நம்ம எல்லா உயிரினத்துக்கும் அது செரிமானத்திற்காக வயத்துல ஒரு ஆசிட் சொல்லுவாங்க. அந்த ஆசிட் தான் வந்து அதை வரக்கூடிய உணவுகள்லாம் அந்த ரொம்ப உருக்கி எல்லாமே செரிமானத்துக்கு உதவும். இந்த வல்ச்சருக்கு 10-100 மடங்கு வரையும் அதிகமா இருக்கும். அதாவது 100 டைம்ஸ் இது வந்து நம்மளோட பலமா இருக்கும். அதனால அது ஈஸியா பண்ணிவிடும் அப்படின்றாங்க. ஸோ இது என்ன, சப்போஸ் இது இல்லை அப்படின்னு வச்சுக்கோங்களேன், ரேட்ஸ் வந்து ரொம்ப அதிகமாயிடும். ஆக்சுவலி இதெல்லாம் ஸ்டடீஸ் கண்டுபிடிச்சிருக்காங்க. சயின்டிஸ்ட்லாம் வந்து நிறைய எக்ஸ்பெரிமெண்ட்ஸ்லாம் பண்ணி அவங்க கண்டுபிடிச்சது என்னன்னா, அந்த அழிவு போகக்கூடிய அந்த அதாவது அந்த விலங்குகளோட அந்த எச்சம் இருக்கு பார்த்தீங்களா, அதெல்லாம் வந்து கிளீன் பண்ணாம இருந்தா அதாவது லட்சக்கணக்கான எலிகள் வந்திருக்கும், அதனால ரேபிஸ் வந்திருக்கும். இந்த வெறி நாய்கள் உருவாக்குறதுக்கான நிறைய வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இதனால என்னன்னா, இந்த வெறி நாய்கள், இந்த ரேபிஸ் பரப்பக்கூடிய அந்த ரேட்ஸோ நாய்களாலேயோ 5 லட்சம் மனிதர்கள் வந்து இறக்கக்கூடும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த ஒரு பறவைக்கு அவ்வளோ, அதாவது 5 லட்சம் மனிதர்கள் இறக்கக்கூடியதை இதை ஸ்டாப் பண்ணுது. இது வந்து ஆக்சுவலி நமக்கு யாருக்குமே தெரியாது இது இப்படி ஒரு பண்றது. நம்ம வெளியேந்து பார்க்கும்போது இது ரொம்ப ரொம்ப பயங்கரமா இருக்கும், ரொம்ப ஆக்ரோஷமா இருக்கும் தான் நம்மளுக்கு தெரியுமே தவிர்த்து, அது இல்லை அப்படின்னா நம்ம டிசீஸ், அதாவது இப்ப இருக்கிறதுல ரொம்ப கொடூரமானது வந்து டிசீஸால மனிதர்களுக்கு இறக்குறதுனாலதான். அதாவது கொத்தா இறப்பாங்க. இப்ப நமக்கு கொரோனாலேயே இப்ப நார்மலா ஒரு போர் இருந்தாலுமே வந்து இவ்வளவு இது இறக்க முடியுமான்னு சொல்ல முடியாது. ஆனா ஒரு டிசீஸ்னால பல லட்சம் பேர் வந்து இறக்குறதுக்கு இது வந்து ஒரு பாதுகாப்பா இது ஒண்ணு இருக்கும். இன்னொரு வசனம் என்ன சொல்றான் இறைவன், பூமியில் உலவும் எந்த உயிரினமும் 2 சிறகுகளால் பறக்கும் எந்த பறவையும் உங்களை போன்ற சமூகங்களே அப்படின்றாங்க. இப்ப நம்ம எப்படி மனிதர்கள் ஒரு கம்யூனிட்டியா சமூகமா இருக்கிறோமோ அதே மாதிரி இந்த பறவைகள்லாம் ஒரு சமூகமா அந்த மாதிரி சொல்லிட்டு இறைவன் சொல்றோம்.
நான் ஷார்ட்டாக சொல்லிடுறேன். 3வது வந்து அதான் நான் முன்ன சொன்ன மாதிரி ஸ்பைடர்ஸ்ல வந்து சின்ன ஸ்பைடரும் இருக்கு, விஷமுள்ள ஸ்பைடரும் இருக்கு. ஆனா அது ஒரு வருஷத்துக்கு ஒவ்வொரு ஸ்பைடருமே என்ன சொல்ல வராங்கன்னா 400 மில்லியன் டன்ஸ். ஒரு டன்னா 1000 வச்சுப்போமே, அதான் 1000 தான். ஒரு டன்ஸ்னா 1000, மில்லியன்னா 10 லட்சம். அப்ப நீங்க பாருங்க 400 × 10 லட்சம் × 1000. ஆக்சுவலி கணக்கு போடுறதுக்கே அது கால்குலேட்டர்ல எல்லாம் பண்ண முடியாது. அந்த அளவுக்கு இன்செக்ட்ஸ் அது ஒவ்வொரு ஸ்பைடரும் ஒவ்வொரு வருஷத்துக்கு நீங்க பாத்தீங்கன்னா அது வந்து சாப்பிட்டுட்டு வருது அப்படின்றாங்க. ஸோ அப்போ நம்ம வீட்டில் இருக்கிற ஸ்பைடரு நம்மளுக்கு தெரியாம நிறைய இன்செக்ட்ஸை வந்து நம்மள்ட்ட இருந்து அது, அதாவது இன்செக்ட்ஸ்ல இருந்து நம்மளை பாதுகாக்குது ஸ்பைடர்ஸ். ஸோ அது சைலண்டா இருந்தாலும் அதோட வீடுகள்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப மெலிசா இருக்கும். நீங்க ஸ்பைடரோட அந்த வலையெல்லாம் கையாலேயே உடச்சு போட்டுடலாம். ஆனா அந்த வலையில அது ஆக்சுவலி அவ்வளோ ஸ்ட்ரென்த் இருக்கு. அதாவது சயின்டிஸ்ட் என்ன கண்டுபிடிக்கிறாங்கன்னா, இப்போ வந்து ஸ்ட்ராங்கஸ்ட் ரோப் நம்மளால செய்ய முடியும்னா எப்படி செய்யலாம்? ஒரு இவ்வளவு திக்னஸ்ல ஒரு மெட்டல் ரோப் செய்யலாமா? ஏன்னா ஒரு கயிறு ரோப்பும் அருந்துரும். சரி, அப்ப ஸ்ட்ராங்கஸ்ட்னா நம்மளுக்கு தெரிஞ்ச ஒரு மெட்டல் செய்யலாம், கரெக்டுங்களா? அந்த மெட்டல் அளவுக்கு ஸ்பைடர் வெப் நீங்க தயாரிச்சீங்கன்னா உலகத்திலேயே அதுதான் வந்து அந்த சிலந்தி வலை தான் வந்து ஸ்ட்ராங்கா இருக்கும்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கிறாங்க. ஸோ அப்ப நம்ம கையால உடைக்கக்கூடிய வலைக்கு இவ்வளவு சக்தி இருக்குன்னா அது பாத்துக்கோங்களேன். ஸோ அடுத்து வந்து காகம். அதாவது ரிசர்ச்சர்ஸ் என்ன சொல்றாங்கன்னா, ஆய்வாளர்கள் என்ன சொல்றாங்கன்னா, எர்த்லயே 5 மிகவும் அறிவு கூர்மையான விலங்குகள் என்னன்னு கண்டுபிடிக்கிறாங்க. டாப் 5 இன்டெலிஜென்ட் அப்படின்னு கண்டுபிடிக்கிறாங்க. அதுல இந்த காகமும் இந்த காக்காவுமே வந்து ஒரு இடத்த பிடிக்குது. பாத்துக்கோங்களேன், மனுஷங்களுக்கு 6வது அறிவு இருக்கு, அவங்க அவ்வளவு அறிவாளியா இருக்காங்க, கண்டுபிடிக்கிறாங்க. ஓகே, 5 அறிவுக்கும் அதுக்கும் கீழே இருக்கிற ஒரு விலங்குகள்ல 5 புத்திசாலி இதுல இது ஒண்ணு இருக்கு. அப்பனா அது என்ன பண்ணும் அப்படின்னா, இது வந்து ஒரு மனுஷங்களை பாக்குதுன்னா அந்த ஃபேஸை வந்து என்ன பண்ணும்னா அதோட சந்ததிகளுக்கு வந்து அதை அப்படியே டிரான்ஸ்ஃபர் பண்ணுமா. அந்த சந்ததிகள் வந்து நம்மளை பார்த்துருக்க கூட பார்த்துருக்காது. ஆனா அவங்க அந்த அதாவது தாத்தான்னு வச்சுப்போமே, அவங்க நம்மளை பாக்குறாங்க அப்படின்னா அந்த பேரை வந்து நம்மளை பார்க்காமலும் நம்ம ஃபேஸ் வந்து அவங்களுக்கு ரெஜிஸ்டர் ஆகும். ஸோ இது வந்து அவங்க ஜீன்ல இருந்தே அவங்க எதுவும் அந்த புறாக்களுக்கு, அதாவது காக்காக்களுக்கு மட்டும் ஒரு தனி ஒரு சக்தி அந்த மாதிரி ஒன்று சொல்றாங்க. அதுக்கப்புறம் வந்து ஒரு குரான்ல ஒரு இறைவன் வந்து ஒரு சம்பவத்தை சொல்லியிருப்பாங்க. 5வது அத்தியாயம் 31வது வசனத்துல ஆக்சுவலி வந்து ஒரு 2 சகோதரர்கள் இருப்பாங்க. அதுல ஒரு சகோதரர் வந்து குர்பானி, அதாவது 2 பேரும் குர்பானி கொடுக்குற, குர்பானினா இறைவனுக்காக ஆக்சுவலி இந்த பக்ரீத் டைம்ல ஆடோ இந்த மாதிரி மாடோ அவங்க வந்து இறைவனுக்காக என்ன பண்ணுவாங்கன்னா மற்ற ஏழைகளுக்கு உறவினர்களுக்கு இந்த மாதிரி கொடுப்பாங்க. அது வந்து குர்பானி அந்த மாதிரி சொல்லுவாங்க. அது கொடுக்கும் போது 2 பேரும் பிரதர்ஸ் தான். ஒருத்தரோட அந்த குர்பானியை மட்டும் இறைவன் ஏத்துக்க மாட்டான். அப்படின்னு வந்தோடனே அவங்க 2 பேருக்குள்ள சண்டை வந்துடும். அந்த ஒருத்தவங்க வந்து இன்னொருத்தவங்களை கொன்றுவாங்க. அப்ப அவங்க அந்த புதைக்கும் எப்படின்னு தேடிட்டு இருப்பாங்க. புதைக்கும் போது இறைவன் வந்து என்ன சொல்றான்னா 5வது அத்தியாயம் 31வது வசனத்துல, அப்போது அல்லாஹ் ஒரு காக்கையை அனுப்பினான். அது தன் சகோதரனின் உடலை எவ்வாறு மறைப்பது என்று காட்டுவதற்காக மண்ணில் தோண்டியது. ஸோ அப்பதான் அந்த காக்கா தான் வந்து என்ன பண்ணுதுன்னா மண்ணை தோண்டிட்டு அதுல வந்து புதைக்க முடியும் அந்த மாதிரி சொல்லிட்டு ஒரு இறைவன் குரான்ல 5வது அத்தியாயத்துல சொல்லியிருப்பான். அப்ப அந்த அளவுக்கு ஒரு இன்டெலிஜென்டான ஒரு காக்கா, அதாவது ஒரு அனிமல், ஒரு பறவைன்னா அது காகத்தை சொல்லலாம். அதுக்கப்புறம் இருக்கிறதுல இப்ப நான் சொன்ன லிஸ்ட்லயே இப்ப வர்றது ரொம்ப பயங்கரமா இருக்கும், ஸ்னேக். இந்த ஸ்னேக்கால ஒரு வருஷத்துக்கு 81,000 இருந்து 1,38,000 உயிரிழப்புகள் வந்து ஒவ்வொரு வருஷமும் அது வந்துகிட்டு இருக்கு. அது குறையிற மாதிரி இல்ல, இன்க்ரீஸ் ஆகிட்டு தான் இருக்கு. ஸோ அப்ப ஒரு வருஷம் 1,00,000 பேர் இறக்குறாங்கன்னா இருக்கிறதுலயே நம்ம இப்ப முன்ன சொன்னதுல விட எல்லாத்தோட நம்ம இதுதான் நம்ம பயப்படுவோம், கரெக்டுங்களா? நம்ம அதுக்கு பக்கத்துல கூட அதை அடிக்கிறதுக்கு கூட நம்ம போக மாட்டோம். அப்படிப்பட்ட அதாவது இதுல வந்து விஷயம், அதாவது வெனானமஸ்னா விஷயத்த இருக்கிறதும் இருக்கு, விஷயம் அல்லாத பல ஸ்னேக்ஸும் இருக்கு. இதுக்கு ஆக்சுவலி நீங்களே சொல்லுங்களேன், இதுல என்னதான் நல்லது இருக்க முடியும்? மற்றதுக்கெல்லாம் கூட ஓகே, ஸ்னேக்ஸுக்கு எப்படி நம்மளுக்கு ஸ்னேக்ஸ் வந்து நம்மளுக்கு கொல்ல மட்டும் தான் செய்ததை தவிர்த்து ஸ்னேக்கால நம்மளுக்கு என்ன பலன் இருக்கு அப்படின்னா ஆக்சுவலி சொல்லவே முடியாது. அது திங்க் கூட பண்ண மாட்டாங்க. ஸ்னேக்ஸ் கண்டிப்பா நல்லதா இருக்கவே இருக்காதுன்னு தான் நம்ம எல்லாமே சொல்லுவோம். ஆனா அதுவுமே வந்து
நம்மளுக்கு ஆக்சுவலி ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கு, நம்ம எதிர்பார்க்காத நிறைய விதத்துல. இந்த வயல்கள் எல்லாம் நிறைய பாம்பு இருக்கும், அதெல்லாம் வந்து விஷம் இருக்கிறது கம்மியா தான் இருக்கும். அதெல்லாம் வந்து ரேட் ஸ்னேக் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுனா எலிகளை உணவா கொள்ளும் தான் அந்த பாம்புகள். ஓகேங்களா? அது வந்து என்ன பண்ணுதுன்னா, உலகத்துல விவசாயம் எல்லாம் இருக்கு பாத்தீங்களா, அதுல 70% அந்த எலிகளை வந்து இது வந்து அந்த இதுவே எல்லாமே சாப்பிடுறது. ஸோ அப்ப வந்து இது வந்து ஃபார்மர்ஸ்க்கு ஒரு சிறந்த ஒரு நண்பனா இந்த மாதிரி ஹெல்ப் பண்றதா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இப்ப சப்போஸ் இந்த மாதிரி ஒவ்வொரு ஒரு எலி குடும்பம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அது சும்மா ஒரு கணிக்கிறாங்க எப்படின்னா, அதாவது 2 எலியால ஒரு வருஷத்துக்கு 15,000 சந்ததிகளை உருவாக்க முடியும்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கிறாங்க. ஒரு செட் ஆஃப் எலியில, ஒரு ஆண் எலி ஒரு பெண் எலி இருக்குன்னா அது கண்டுபிடிக்கிறாங்க. எப்படின்னா அவங்க டெஸ்ட் பண்ணாங்களான்னு தெரியல, பட் அவங்க சயின்டிஸ்ட் கண்டுபிடிச்சது ஒரு வருஷத்துக்கு 15,000 சந்ததிகளை உருவாக்க முடியும். அப்ப 70% இந்த பாம்புகளே வந்து அதை அழிச்சிருது. அப்ப பாம்புகள் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம எல்லா பாம்புகளும் கொண்டுட்டோம் அப்படின்னா அந்த ஃபுல்லா அந்த வயல் ஃபுல்லா எலிகள் மட்டும் தான் இருக்கும். அப்ப 7 கோடி மக்களுக்கு சேர வேண்டிய உணவை வந்து அந்த என்ன பண்ணிடும்னா எலிகளே வருஷத்துக்கு சாப்பிட்றோம் அப்படின்னு சொல்றாங்க. அந்த வருஷத்தோடத்துக்கு 7 கோடி மக்களுக்கு உணவு வந்து இந்த எலிகளே சாப்பிட்றோம். ஸோ அந்த இடத்துல இந்த ஸ்னேக்ஸ் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா, அதாவது 70% நம்மளுக்கு சாப்பாடு வந்து கிடைக்குது அப்படின்னா அந்த ஸ்னேக்ஸால தான். சரி, ஓகே, இப்போ இதெல்லாமே நம்ம விட்டுருவோம். இது வந்து ஸ்னேக்ஸ் இது பண்ணுது. அப்ப நிறைய பேர் வந்து ஸ்னேக்ஸ் கடிச்சு அவங்க உயிர் இழக்கிறாங்களே, அப்ப அதெல்லாம் என்னது அப்படின்னு கேட்டோம்னா அதுலயுமே வந்து நம்மளுக்கு நிறைய பெனிஃபிட் இருக்கு. அதாவது கடிச்சு உயிர் இழக்கிறதுல சொல்லல, ஸ்னேக்கோட இந்த வெனாம் இருக்குல்ல, இந்த நஞ்சு விஷம், அது வந்து இந்த கிங் கோப்ரா ராஜன் ஆகும், அதோட விஷத்தை வந்து வெளில எடுக்கிறாங்க. எவ்வளவு எடுக்கிறாங்க அப்படின்னா 1 கேலன் அப்படின்னு சொல்றாங்க. கேலன் என்னன்னா 3.7 லிட்டர்ஸ், 3.7, அதாவது இன்னும் கொஞ்சம் நம்பர்ஸ் வரும், 3.7 லிட்டர்னு வச்சுக்கோங்களேன். அந்த 3.7 லிட்டர் வந்து எவ்வளவு ரேட் இருக்குன்னு நினைக்கிறீங்க? அது வந்து விற்கிறாங்க, எவ்வளவு ரேட் இருக்குன்னு நினைக்கிறீங்க? மில்லியன், கோடி அந்த மாதிரி சொல்றாங்க. அதோட ஆக்சுவல் இப்ப இந்த இருக்கிற நிலவரத்துக்கு 1,44 லட்சம் ரூபாய். அதாவது 3.5 லிட்டர் அந்த வெனாம் நஞ்சு வந்து 1.5 கோடி கிட்ட வந்து ஆக்சுவலி விற்கிறாங்க. எதுக்கு அப்படியே விற்கிறோம்? ஒரு நஞ்சு வந்து ஆக்சுவலி அது ரேஞ்சர் தானே, உயிரே கொல்லக்கூடிய அப்படிதான் நம்ம நினைக்கிறோம். ஆனா அதுல இருந்து இப்ப இருக்கிற ரொம்ப எக்ஸ்பென்சிவான மெடிசன்ஸ் வந்து அதுல இருந்து உருவாக்குறாங்க. அதாவது கேன்சரை கியூர் பண்ணக்கூடிய ஸ்னேக்ஸ், அதாவது இந்த விஷத்தை வச்சு கியூர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிட்டு இருக்காங்க. அதுல சில மெடிசன்ஸ் வந்து கேப்டோப்ரில், டிரோஃபிபன், ஜைகோன்டைடு, அந்த மாதிரி சில இதெல்லாம் வந்து என்ன பண்றாங்கன்னா ஆக்சுவலி பல லட்சம் மக்களை இந்த விஷம் காப்பாத்துது. இந்த நம்ம உயிரை கொல்ற ஒரு பாம்போட விஷம் பல லட்சம் உயிர்களை காப்பாத்திட்டு இருக்கு. ஸோ இது வந்து மெடிக்கல் ஃபீல்ட்லயும் ஒரு ரீப்ளேஸ் பண்ண முடியாத ஒரு கிரியேச்சர். ஸோ என்னதான் இதோட வருஷத்துக்கு 1 லட்சம் பேர் இறக்குறாங்க, பட் இதால பல லட்சம், அதாவது 1 லட்சம் 2 லட்சம் இல்ல, பல லட்சம் மக்கள் இதால உயிர் பெறாங்க. பல லட்சம் மக்களுக்கு, அதாவது பல கோடி மக்களுக்கு ஒவ்வொரு வருஷமும் சாப்பாடு கரெக்டா அதுகிட்ட அவங்களுக்கு போகுது. கடைசியா வந்து தேனீக்கள் அப்புறம் இந்த குளவி அந்த மாதிரிலாம் சொல்லுவோம்ல. ஸோ தேனியும் குளவியும் கிட்டத்தட்ட ரெண்டுமே கொத்தினா ரொம்ப வலிக்கும் நம்மளுக்கு. ரெண்டுத்துக்குமே தனித்தனி ஒரு செயல்பாடுகள்னால நம்ம அதுல இருந்து பயன் அடைஞ்சிட்டு இருக்கோம். நீங்க தேனீகள்ல பாத்தீங்கன்னா ஆக்சுவலி தேனீகள் வந்து அந்த பாலினேஷன் சொல்லுவாங்கல்ல, இந்த செடிகள்லாம் வளர்றதுல 1/3 தேனீகள் வந்து கொடுக்குது அப்படின்னு சொல்றாங்க. ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். இது வரைக்கும் வந்த மனிதர்கள்ல ஒன் ஆஃப் த எப்படின்னா ரொம்ப புத்திசாலியா தலைச்சிருந்த ஒரு சயின்டிஸ்ட் சொல்லுவாங்க, நிறைய கண்டுபிடிச்சிருக்காங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, உலகத்துல நீங்க ஒட்டுமொத்த தேனீக்களை நீங்க அழிச்சிட்டீங்கன்னா 5வது மாசம் இந்த உலகம் இருக்காது, 4 மாசம் வரைக்கும் தான் இந்த உலகமே இருக்கும், அதுக்கப்புறம் இந்த உலகமே இருக்காது. அப்ப அவங்க எப்படி சொல்ல வர்றாங்கன்னா எல்லா உயிரினங்களும் அழிஞ்சிரும் அந்த மாதிரி சொல்றாங்க. ஸோ ஏன்னா இந்த தேனீக்களோட அதோட அந்த
அது பண்றது வந்து அவ்வளவு அதிகமா இருக்கு. நம்ம நினைச்சு பார்க்காத முடியாத அளவுக்கு இந்த தேனீகள் வந்து நம்மளுக்கு வந்து ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கு. அதான் நான் என்ன சொன்னேன்னா, அதான் மொத்த ஹியூமன் ஃபுட்டை வந்து இப்போ நம்ம உலகத்தில் இருக்க மொத்த ஹியூமன் ஃபுட் எடுத்துக்கிட்டாலுமே அதுல 1/3 பங்கு வந்து இந்த தேனீக்கால தான் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன் சொன்னது, ஹியூமனிட்டி would have 4 மாசம் கிடையாது, 4 வருஷம். ஹியூமனிட்டி would have 4 years left to live. மொத்த தேனீக்களுமே அழிஞ்சிருச்சுன்னா மனிதர்களுக்கு மிச்சம் இருக்கக்கூடிய காலம் வந்து 4 வருஷம் தான் அப்படின்னு சொல்றாங்க. அதை அவங்க எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்த்திருக்க மாட்டாங்க. பட் அதோட ரிசல்ட்ஸ் எல்லாம் வச்சு பார்க்கும்போது அவங்க ஒரு கணிச்சது வந்து 4 வருஷத்து வரையும் தான் மனிதரால் வாழ முடியும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதுல இருந்து ஆக்சுவலி நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, நம்ம ஒன்று நினைச்சிருப்போம், நம்மளுக்கு எது ஒன்று ஒரு கெட்டதுன்னு நினைக்கிறோமோ அது வந்து ஆக்சுவலி நம்மளுக்கு நல்லதா இருக்கும். நம்ம எது நம்மளுக்கு ஒரு நல்லதுன்னு நினைக்கிறோமோ அது வந்து ஆக்சுவலி கெட்டதா இருக்கும். அதை வச்சு இப்ப நான் சொன்னது வந்து குரான் வசன, அதாவது குரான்ல இறைவன் சொன்ன ஒரு செய்தி. இப்ப நான் சொன்னது பாத்தீங்களா, எது நம்மளுக்கு நல்லதுன்னு நினைக்கிறோமோ அது கெட்டதா இருக்கும். இது எதுனா 2வது அத்தியாயம் 216 என்ன சொல்லுவாங்கன்னா, நீங்கள் வெறுப்பதொன்று உங்களுக்கு நன்மையாக இருக்கலாம், அது தொடர்ந்து திருப்பியும் வரும். ஸோ இந்த மாதிரி ஸோ இதுல இருந்து தான் நான் சொன்னேன். இப்ப நான் சொன்னது எல்லாமே நம்மளுக்கு வெறுக்கத்தக்க ஒரு உயிரினங்கள், பட் அதுதான் நம்மளை ஆக்சுவலி காப்பாத்திட்டு இருக்கு. அப்பனா இறைவன் குரான்ல ஒரு 44வது அத்தியாயத்துல 38வது வசனத்துல என்ன சொல்றான்னா, வானங்களையும் பூமியிலையும் உள்ளவையும் அவற்றுக்கிடையில் உள்ளவற்றையும் நாம் விளையாட்டாக படைக்கவில்லை, வீணுக்காக படைக்கவில்லை அப்படின்றான். ஆக்சுவலி இப்ப இதை நான் ஃபர்ஸ்ட் சொல்லியிருந்தோம், இந்த வசனத்தை ஃபர்ஸ்ட் சொல்லியிருந்தோம்னா நம்மளுக்கு புரிஞ்சிருக்காது. பட் இப்போ வந்து பாத்தீங்களா, ஒரு ஸ்னேக், நம்மளை கொல்ற ஸ்னேக் வந்து நம்மளை காப்பாத்துதுன்னா எதுவுமே வந்து வீணுக்காக இறைவன் படைத்திருக்க மாட்டான். ஸோ இதெல்லாமே இறைவன் வந்து இந்த திருக்குரான்ல சொல்லியிருக்கான். இத நான் முஸ்லிம்ஸ்க்கு, அது முஸ்லீம் அல்லாதவர்களுக்கு படிக்கணும் அப்படின்னா இங்க கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷன்ல நம்பர் கொடுத்துருப்பாங்க, கான்டாக்ட் பண்ணீங்கன்னா அன்பளிப்பாக வழங்கப்படும். வாய்ப்பளித்த இறைவனுக்கு நன்றி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.